உறவுகளுக்கு வணக்கம். சற்று நேர சிந்தனைக்காக இன்று நம் வாழ்வில் வளம் பெற, நம்முடைய வாழ்வில் உயரம் காண நாம் எப்பொழுதும் சில விஷயங்களை நினைவில் கொள்ள வேண்டும். அடுத்தவங்களை இறக்கிவிட்டு தான் நாம் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறதும் பாவம். அடுத்தவங்களை தள்ளிவிட்டு தான் நாம் முன்னேறணும்னு நினைக்கிறதும் பாவம். அடுத்தவங்களை கேவலப்படுத்தி தான் நமக்கு நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறதும் பாவம். அடுத்தவங்களை பற்றி குறை சொல்லிட்டு நம்முடைய காலத்தை ஓட்டுறதும் பாவம். எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஒன்றும் தெரியாதது போல நல்லவன் வேஷம் போட்டுக்கிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு பக்தி வைராக்கியமாக சாமி கும்பிடுறதுல நம்மளுடைய பாவமெல்லாம் போய்விடாது. என்னதான் சாமி கிட்ட அழுது புரண்டு வேண்டுதல் செஞ்சாலும் நெஞ்சில் அழுக்கோடு இருந்தால் அது ஒரு நாளும் சரியாகாது. இன்னைக்கு அடுத்தவர்களை குறை சொல்லிக்கிட்டு, அடுத்தவர்களை தள்ளி விட்டுக்கிட்டு, அடுத்தவர்களை ஏமாற்றிக்கிட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால ஒன்றும் பெருசாக சாதிச்சிட போகிறதில்ல. இன்னைக்கு வேணும்னா சிறப்பாக இருந்துடலாம், ஒருத்தரை ஏமாற்றிட்டதான் நினச்சி சந்தோஷப்பட்டுக்கலாம். இப்படியே ஒரு நாள் நீங்கள் உயரத்தில் போய்கிட்டே இருக்கும்போது கீழே ஒரு நாள் கீழே விழுந்து எந்த உயரத்தில் இருந்தீங்களோ அந்த உயரத்துலேருந்து பாதாளத்துக்கு விழ வேண்டி வரும். யாரும் உங்கள் பேச்சு அப்போ எல்லாம் கேட்டுக்கிட்டு உங்கள் கூட சேர்ந்து எல்லாத்துக்கும் ஆமோசாக போட்டவங்களாம் அன்னைக்கு உங்களையும் உதாசனப்படுத்துவாங்க, கைக்கொட்டி சிரிப்பாங்க. அப்போ புரியும் யார் உங்களுக்கு உண்மையாக நடந்துக்கிட்டாங்க, யார் உங்களுக்கு ஆதரவாக இருந்தாங்க. அன்னைக்கு கைப்பிடிச்சு தூக்கி விட யாரும் கூட வர மாட்டாங்க. ஆனால் எட்டாவது உயரத்தில் இருந்து கீழே விழும்போது அது எழுந்திருக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் எதை செய்கிறதா இருந்தாலும் மனசாட்சியுடன் சிந்தித்து இதுக்கும் மேலே நம்மளுடைய ஆண்டவன் மேலே நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு நினச்சி உண்மையாக நேர்மையாக செய்ய பழகுங்க. வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். இருக்கிற அந்த ஒரு வாழ்க்கையை பாவங்களையும் அடுத்தவர்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு மனக்கசப்புகளை சுமந்து அப்படி சம்பாதித்து நம்ம வாழ்க்கையில் என்ன கொண்டு போகிறோம்? ஒன்றும் கிடையாது. இருக்குவரை எல்லா விஷயங்களும், நல்ல விஷயங்களையும், நல்ல உறவுகளையும், நல்ல நட்புகளையும், நல்ல நினைவுகளையும் சம்பாதித்து நாம் நல்ல நினைவுகளோடு வாழ பழகி இந்த வாழ்க்கையை முடித்துக்கொண்டு சிறப்பாக வாழ்ந்து நல்ல இடத்தை பெறுவோம். நன்றி, வணக்கம்.